சிறப்பினை பற்றி பேச இருக்கக்கூடியவர் தாய் தொண்டு மையத்தின் ஒரு அங்கமாக திகழ்வர். எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அவங்களுடைய ஒருங்கிணைப்பு இல்லாம அந்த நிகழ்ச்சி நடத்தினதா வரலாறு இல்ல, சாத்தியமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு ஆசிரியராக இருந்தவர், பல விருதுகளை பெற்றவர். எப்பொழுதுமே வெளியூர்ல போய் விருது வாங்கிடலாம், வெளியூர்ல நம்மளுடைய பாஷா சொல்லிடும், உள்ளூர்ல விருது வாங்குறது அப்படின்றது ஒரு சிறப்பான ஒன்று. அப்படி நெய்வேலி நகரத்தில் சிறந்த ஆசிரியருக்கான விருதினை பெற்ற ஒரு சிறந்த பேச்சாளர் அங்கேயர் கண்ணி அம்மா அவர்கள். நிறைய பட்டிமன்றங்கள்ல தனக்கே உரிய பாணியில் தன்னுடைய எளிய நடையில் அவருடைய பேச்சினை எடுத்து வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். இன்றைய தினத்தில் யசோதரியின் காதல் கேள்விகள் என்கின்ற நூலின் சிறப்பினை பற்றி பேச இருக்கின்றார். அவரை உங்களுடைய கரவொலியோடு அழைக்கின்றோம். வருகம். சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட அவையை வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். தாய் தொண்டு மையத்தின் நிறுவனர், திருவள்ளுவர் மழலைப்பள்ளியின் தாளாளர், நிவேதிதா கொற்றவை மாத இதழின் ஆசிரியர், பதிப்பாளர், ஆய்வாளர். இவர் குழந்தைகள் இல்லம், முதியோர் இல்லம், அன்னதான குடில் என 33 ஆண்டுகள் சேவையில் தன்னலமில்லா மிகச்சிறந்த பணியை செய்து வருபவர். தமிழ் மாநாடுகளை நெய்வேலியில் சிறந்த முறையில் நடத்தி சாதனை புரிந்தவர் திரு தாய் ராசி ஜெகதீஸ்வரன் அவர்கள். இவர் எழுதி கிட்டத்தட்ட ஒரு 25 நூல்கள் இவர் எழுதியிருக்கிறார். நிறைய விருதுகள் வாங்கி இருக்கிறார். அந்த 25 நூல்களை கிட்டத்தட்ட நம்ம ஒரு 7 நூல்கள் இன்னைக்கு காலையில இருந்து பார்த்துட்டோம். என்னோட நூல் வந்து 8வது நூலா யசோதரியின் காதல் கேள்விகள் அப்படின்னு. இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 பக்கங்களை கொண்டிருக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா 2001 2010 வரை நிவேதிதா இதழில வந்து மங்கையர்கரசி அப்படின்ற புனை பெயரில் இவர் எழுதிய கவிதைகளின் தொகுப்பு தான் இந்த நூல். எனக்கு தோணுச்சு, இது என்ன தலைப்பு வந்து இந்த மாதிரி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, யசோதரியின் காதல் கேள்விகள் அப்படின்னு கொடுத்திருந்தாரு. சரி, நான் அப்படி பார்த்துட்டே இருந்தேன். அப்படி பார்க்கும்போது அவரோட அந்த கவிதை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நான் யசோதரை பத்தி எங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த கவிதை வந்து ஆக்சுவலா வந்து பெண்ணியத்தை பற்றி தான். புத்தர் வந்து விட்டுட்டு போயிடுறாரு இல்லைங்களா, குழந்தையோட அவங்கள விட்டுட்டு போகும்போது அவங்க ஒரு ஆதங்கத்துல அவங்க பேசுறதுதான் அந்த கவிதையா எழுதியிருக்காரு. அது வந்து காதல் கேள்விகள் அப்படின்றத ஏன் வச்சாங்கன்னு தெரியல. ஆனா அவர் மேல இருக்க அன்பை காட்டக்கூடிய அளவுக்கு என்னையே விட்டுட்டு போனேன் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு கவிதை அவர் எழுதியிருக்காரு. அது உங்களுக்கு கொஞ்சம் படிச்சு காமிச்சிடுறேன் நானு. யாரும் அறியாத இரவு பொழுதொன்றில் என்னை விட்டு பிரிந்து போனாய். உன் பெயரை உச்சரிப்பவர்கள் ஒரு இனத்தையே ஒழித்து விட்டார்களே இலங்கையில். இதற்காகவா அன்று சொல்லாமல் ஓடி போனாய்? நம் காதலின் சாட்சியாய் நம் குழந்தை. நானும் ஆசையை துறந்தால் நம் குழந்தையை எந்த குழந்தைகள் காப்பகத்தில் விடுவது? அருமைதானே? ஏன்னா உன்னுடைய புத்தருடைய எண்ணம் என்ன? ஆசையை துறந்திருப்பது. அவர் வந்து இந்த உலக வாழ்க்கையே அவர் வெறுத்துதான் அவர் போனார் இல்லையா? அப்படிப்பட்டவர் ஏன் திருமணம் செய்துக்கணும்? ஏன் வந்து குழந்தையை பெற்றுக்கணும்? ஏன் ஒரு பெண்ணை வந்து இவ்வளவு ஒரு அனாதாரமா விட்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அந்த கேள்வி அவங்க கேக்குறாங்க. ஆனாலும் ரொம்ப என்ன சொல்றாங்கன்னா, உன் பேர் சொல்பவர்களின் போர்வெறி பார்த்து உலகே சிரிக்கிறது. எனினும் புத்தரே, உன் மீதான நேசிப்பை துறக்க முடியாமல் தவிக்கும் சித்தார்த்தனின் மனைவி அபாக்கியவதி யசோதரை அப்படின்னு அவர் முடிக்கிறார் அந்த கவிதையை. ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை. அடுத்தது இவர் வாழக்கூடிய இந்த நெய்வேலியை பற்றி ஒரு அற்புதமான ஒரு கவிதை ஒண்ணு இருக்குது. அநேக இடங்களில் காசு கரியாக்கப்படுகிறது, நீ மட்டும்தான் கரியை கூட காசாக்கினாய் அப்படின்னு. எங்களுக்கு சேமிக்க முடியாத மின்சாரத்தை செலவு செய்யவும் கொடுத்தாய் அப்படின்ற ரொம்ப, அதாவது நெய்வேலியோட சிறப்பை வந்து அவர் சொல்லாம இருந்த அவர் கவிஞரே கிடையாது. ஏன்னா அவர் பிறந்து வளர்ந்து வாழக்கூடிய அந்த இடத்தை பற்றி ஒரு மிக சிறப்பான ஒரு இது. அதுவும் அந்த வரிகள் பாத்தீங்கன்னா, காசு கரியாக்கப்படுகிறது, நீ மட்டும்தான் கரியை கூட காசாக்கினாய். அதே மாதிரி எங்களுக்கு சேமிக்க முடியாத மின்சாரத்தை நீ செலவு செய்ய எங்களுக்கு கொடுத்திருக்க அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அந்த இடத்துல. நிறைய தலைப்புள்ள அவருடைய கவிதைகள் இருக்கு. அதுல காமராஜரை பற்றி சொன்ன ஒரு இது. காமராஜர் மறைந்து கரைந்து போயிருக்கிறது ஒரு 1/4 நூற்றாண்டு. இங்கு அரசியல் கண்ணியம் காணாமல் போய் ஆயிருக்கிறது ஒரு 1/4 நூற்றாண்டாம்.
இன்று பலரும் தன் வாழ்வுக்காகத்தான் பொது வாழ்க்கை சட்டையை போட்டுக் கொள்கிறார்கள் அப்படின்ற. புரியுதா உங்களுக்கு? இது இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் எப்படி இருக்காங்க அப்படின்றத அவர் அப்படியே இந்த பிட்டு பிட்டு வைக்கிறோம் அப்படி சொல்லுவோம்ல, அது மாதிரி வச்சிருக்காரு. அன்றைய காலகட்டம் காமராஜருடைய காலகட்டத்தை அழகா சொல்லிட்டு வந்த பிறகு இன்னைக்கு தன்னுடைய வாழ்வுக்காக தான் பொது வாழ்க்கை சட்டையை பலரும் இன்னைக்கு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை அது. இதுல நிறைய தலைப்புகளை அவர் கொடுத்திருக்காரு. ரோஜா பற்றி ஒண்ணு சொல்லியிருக்காரு அந்த இடத்துல. ரோட்டின் நடுவில் பட்ட பகலில் கேட்பாரற்று கிடந்தது அந்த ஒற்றை ரோஜா சிகப்பு வண்ணத்தில். முகம் தெரியாத யாரோ ஒரு பெண்ணின் தலையிலிருந்து விழுந்திருக்கலாம். யாரோ ஒரு வாலிபன் தனக்கு பிடித்தமானவருக்கு கொடுக்க எடுத்து சொல்கையில் தவறி இருக்கலாம். இப்படி அப்படியே போயிட்டே இருக்கிறது. ஒரு பூக்காரின் பூக்கடையில் இருந்து கூட அது நழுவி இருக்கலாம் அப்படின்னு இப்படி சொல்லும் பொழுது இப்படி ஒரு தன்னந்தனியா ஒரு பூ கிடக்குது. ரோட்டில் தனியாக மலரை சந்திக்க நேர்ந்தால் எடுத்து சூடிக்கொள்ளுங்கள், சந்தோஷப்படுங்கள், தனியாக விட்டு விடாதீர்கள். ஏனெனில் நிராதரவாக விடப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கவனியுங்கள் ரோஜா பூவையும் குழந்தையும். ஃபர்ஸ்ட் இந்த கவிதையை பார்க்கும் பொழுது ஒரு ரோஜா பூவை பத்தி தான் அவர் சொல்றாருன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பூவெல்லாம் கிடந்தா நம்ம எடுக்க மாட்டோம் இல்லையா, யார் தலையில இருந்தா விழுந்திருக்கு, இல்ல வேற ஒரு விதத்துல கூட பூக்கள் விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அது ஓரமா எடுத்து போடுவோம் அந்த கால் விதிப்படாம இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது அந்த கடைசி வார்த்தைகள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த குழந்தைகளின் எண்ணிக்கை, நிராதரவாக விடப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கை என்ன அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. சோ கொஞ்சம் கவனிங்கள் அந்த குழந்தையும் ரோஜா பூவையும். பின் தூங்கி முன் எழுந்துன்னு ஒரு தலைப்புல இது இந்த கவிதையில எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். அது யாரை பற்றி அவர் சொல்லியிருக்காருன்னா பெண்களை பற்றி தான் சொல்லியிருக்காரு. பின் தூங்கி முன் எழுதும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நம்ம தலையில எழுதப்பட்ட விதி அப்படின்னு இல்ல, நம்ம சந்தோஷமா ஏத்துக்கிட்ட விதி அது இல்லைங்களா. இதை நீங்க எவ்வளவு தூரம் இது பெண்ணியம் பத்தி பேசுறவங்க எல்லாருமே இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் கூட பெண்கள் யாரும் மாற்றவே மாட்டோம். நம்ம என்னதான் சுதந்திரத்தை பத்தி பேசினாலும் நம்மளுடைய குடும்பத்திற்காக நம்ம இப்படிதான் நடப்போன்றத அவர் எழுதியிருக்காரு. பத்திரிகைகளின் அட்டைப்படங்களை அலங்கரிப்பது அதிகப்படியாக பெண்கள், விளம்பரங்களில் வளைய வருவது, ஆடுவது, பாடுவது எங்கும் பெண்களின் ஆதிக்கம் தான். சீரியல்களை பார்த்து சிரித்து அழுது வீட்டுக்குள் புகைந்து அடங்கும் சராசரி பெண் இன்று கம்ப்யூட்டர் இயக்குகிறாள், பாரம் தூக்கி சாதனை படைக்கிறாள், விமானம் ஓட்டுகிறாள், நீளம் தாண்டுகிறாள், அப்படியே எழுதிட்டே வரும் பொழுது என்றாலும் கூட பின் தூங்கி முன் எழுந்து குளித்து முடித்து சமையல் செய்து கணவனை எழுப்பி குழந்தைகளை குளிப்பாட்டி உணவு கொடுத்து பள்ளிக்கு குழந்தைகளையும் வேலைக்கு கணவனையும் அனுப்பி வைத்து மாமியார் மாமனார் தேவைகளை பின் சாப்பிட அமர்வையில் அவருக்கு என்ன மணி வந்திருக்கும்னா மணி 11 தொட்டு இருக்கும் அப்படின்றார். அதாவது ஒரு பெண்ணாகப்பட்டவள் இப்படிதான் இருக்கிறா, ஆனாலும் இது சந்தோஷமா ஏத்துக்கிறா அப்படின்றதுதான் எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஏத்துக்கிட்ட ஒரு விஷயம். இப்படி அவருடைய பல கவிதைகள்ல சுகமும் துக்கமும் வாழ்க்கையின் வாயில்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. இல்லாததை பற்றியே கண்டு கொண்டிருப்பதால் இருப்பது எல்லாம் களவு போயிட்டு இருக்கோம். அதாவது வாழ்க்கையோட துக்கங்கள் அப்படின்றது, சுகமும் துக்கங்கள் அப்படின்றது வாழ்க்கையோட வாயில்கள் அப்படின்றாரு. என்ன இருந்தாலும் அதுதான், நம்ம எங்க போனாலும் நமக்கு என்ன கிடைக்கும், இன்பம் துன்பம் ரெண்டுமே கிடைக்கும் தான். பட் நம்ம எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன பண்றோம், நம்மள ஒண்ணு நமக்கு கிடைக்காததை பத்தி யோசிக்கிறோம், இல்ல கிடைச்சதை பத்தி ஐயோ அதை விட்டுட்டோமேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். சோ இல்லாததை பற்றியே கனவு கொண்டிருப்பதால் இருப்பது எல்லாம் களவு போயிட்டு இருக்கா. நம்ம கிட்ட இருக்கிற செயல்கள், அடுத்து செய்யக்கூடிய அந்த செயல்களை நம்ம என்ன பண்றோம், விட்டுடுறோம் அப்படின்ற இப்படி நிறைய கவிதைகள் அவரோட இதுல. அடுத்தது எனக்கு இன்னொன்னு என்னன்னா, பள்ளி பற்றி, பள்ளிக்கூட நாட்களை பற்றி ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய நினைவுகள் சொல்லியிருக்காரு. அவருடைய பள்ளிக்கூட நாட்கள்ல அந்த பிரேயர்ல நடந்தது, அவருடைய தோழிகள் தோழன் அப்படின்னு ஒவ்வொரு விதமா அவருடைய நினைவுகளை பத்தி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் அந்த கவிதை மட்டும் நான் எடுத்துட்டுறேன். அந்த தொடக்க பள்ளிதான் நம் இனம் புரியாத நேசங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்ததாம். நீ 1ஆம் வகுப்பிலேயே தாடி நீண்ட தாத்தா பாட்டை பாடி எல்லோரையும் கவர்ந்தாய், என்னையும் தான். 2ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது பாரதி வேஷம் போட்டு மேடை ஏறினாய், நான் உன் ரசிகையானேன்.
பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மன், சாம்ராட் அசோகன் 2 வேஷங்களை மாட்டினார். இப்படி அப்படியே எழுதிக்கிட்டே வராரு. இப்படி நான் படித்த பள்ளிக்கு சமீபத்தில் சென்ற பொழுது அந்த ஆலமரத்தை காணவில்லை. அந்த பிரேயர் நடந்த ஆலமரத்தை காணவில்லை. அதன் நிழலில் தான் நமது இலக்கிய வட்டம் நடந்தது. நீயும் நானும் பேசுவோம், அந்த பள்ளிக்கூட மணி அப்படியே இருக்கிறது. இது நம்மளுடைய பள்ளிக்கூட நினைவுகளை பற்றி சொல்லக்கூடியது. இப்படி ஒவ்வொரு தலைப்பிலும் அவருடைய கவிதைகள் அதாவது ஒரு தலைவரை தொட்டு இருந்தாலும் சரி. இன்னொரு முக்கியமான விஷயம் அவரும் சேகுவேரா, புத்தர், மீரா, காரல் மார்க்ஸ், அப்புறம் என்ன யாராவது வச்சுட்டேன் நானு மீரா சொல்லிடுறேன் இல்லைங்களா? சோ இத்தனை பேரும் அவரோடு ஒன்றி போனவர்கள். அவர்களை தொட்டு விடாமல் அவருடைய புக்கே கிடையாது. நான் இன்னைக்கு இப்ப காலையில அமர்வு 1ல பேசணும்ல, அது சேகுவேராவை தொட்டு தான் பேசுனாங்கன்னு நினைக்கிறேன். சோ இவங்க எல்லாமே அவருடைய தோழர்கள் கூட சொல்ல முடியாது. அவரோடு ஒன்றி போனவர்கள். அவருடைய எழுத்துக்களை அவருடைய பேச்சுல இவர்களை தொடாமல் எந்த பேச்சு அவருக்கு கிட்ட இருந்தது கிடையாது. அவருடைய அந்த தீர்ப்புரலை அந்த பட்டிமன்றத்துல தீர்ப்புரலை பாத்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் கண்டிப்பா வந்துட்டு போயிடுவாரு, புத்தர் வந்துட்டு போயிடுவார். இப்படிப்பட்ட பல தலைவர்களோடு அவர் என்னைக்குமே வாழ்ந்துட்டு இருக்கார். அற்புதமான இந்த கவிதை புத்தகத்தை நீங்க படிக்கும் பொழுது கவிதை அப்படின்றத நாமளே எழுதணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த புத்தகமா இது இருக்கு. இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.